சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் கல்லூரியில் நடைபெற்ற உலக மகளிர் நாள் கொண்டாட்டத்தை காட்சிப்படுத்துகிறது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்வின் தொடக்கமாக முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். Your secretary correspondent told that everything is a woman. It's very true. And of course, there is no man without a woman. It's written in the spelling itself, if you see. And he had pointed out very correctly. Shivan illada Shakti, Shakti illada Shivan Madri. Everything is just half and half. Only a woman alone can't do everything without the support of anybody else. Also, my dear audience, let me tell you, we need the support of everybody from the family or friends to take a name for ourselves. For instance, ennoda dance, ennoda field edutukongo. My parents, like every other house, my parents joined me with the illustrious Guru KJ Sarasa teacher in 1969, February 1969. I had my Arangetram in 1972. Then I got married very young in 1979 when I was only 18. Then I got my son Abhishek in 1981. Okay? And so then, but I never ever left my dancing. With all these breaks, I did my dance in between. And just to tell you all in brief, especially Dr. Soumya and all of you, I did have two major breaks. I had a tumor removed from the brain in 1984 when I was 23 years old, and a tumor removed from the chest in 1992 when I was 30 years old. But nothing, I'm just blessed, stopped me from continuing my art, my divine art of Bharatanatyam. What? Thank you. Why I say this is, all of you should have this willpower to do in any, you can be in a music, you can be an instrument, you can be in any field that you choose, an engineer or a doctor or whatever it is, or a software, a computer engineer. But don't lose heart for anything. That's the only thing that I can say. Don't lose heart. You always be positive. இப்போ நான் இதை செய்வேன், கண்டிப்பா முடிச்சு காமிப்பேன். You will be a winner. Let me tell you. I will see to it that I will do it. Will do it, shall do it. பார்க்கலாம், நான் முடிஞ்சாதான் பண்ணுவேன்னா you will be a failure. Don't say let's see at all. நான் பண்ணுவேன், பண்ண முடியலன்னா க்ளீனா சொல்லிடுங்க. No, I won't be able to do. நம்மளோட டீச்சர் நம்மளை மேலே 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 ஏற்றி விட்டுட்டு அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேரக்டரை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு வருஷம் ஒரு கேரக்டரை பார்க்குறாங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது டென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதை எந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி அனுப்பணுன்னு தான் இந்த டீச்சர்ஸ்லேருந்து, இந்த காலேஜ்லேருந்து எல்லாருமே முயற்சி பண்ணி ஓடிட்டுருக்குறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா மனசில் தோன்றது என்னென்னா, பொண்ணும் ஆணும் ரெண்டு பேருக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்பு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் நிறைய இருக்குது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கவனம் செதறாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள் கிளாஸ் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஒரு நாள் கட் பண்ணாலும் அந்த கிளாஸில் முக்கியமான விஷயங்கள் போகும் கண்டிப்பாக. அப்போ ஐயோ நம்ம முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுட்டோமேனு லைஃப்பில் பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு நாள் கூட கட் பண்ணாமல் காலேஜுக்கு ரெகுலராக வந்தால் லீவ் போடுறதுக்கு கொஞ்சம் கவலைப்படணும். நம்ம லீவே போடக்கூடாதுன்னு யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலேஜ் லைஃப்ன்றது நீங்கள்
கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே போகிறது இல்லைப்பா. எனக்கெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா நிறைய மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நம்ம செய்யலையே. அதாவது கல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா. பட் என்னோடது ஒரு சின்ன பெரிய ஸ்டோரி. எல்லாருக்கும் என்னை வந்து ஒரு சித்தா ஃபிசிஷியனாக தெரியும். பட் நான் ஒரு சிவில் இன்ஜினியர், பிடபிள்யூடி இன்ஜினியர் 98ல். I'll quit my job 2001. I'll start my career as an entrepreneurship. Natural herbsல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ன்னுட்டு 2001ல் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். என் கெரியருக்காக ஒவ்வொரு விஷயமாக தேடி தேடி கடைசியில் சித்தா அப்படின்றதையும் 5.5 வருஷம், அதுக்கப்புறம் எம்டி 3 years, அதுக்கப்புறம் இப்போது எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாம். ஸோ படிப்புக்கும் நம்மளோட கெரியர் நோக்கி போகிறதுக்கும் நிறைய மேட்ச் இருக்குது. அது மாதிரி வைடாக படிச்சுட்டே போகிறது நம்மளோட கெரியரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஒன் திங். அண்ட் நான் வந்து 4 கம்பெனியோட ஃபவுண்டர். ஒன்று வந்து ஹெல்த் இன்னோவேஷன், அது என்னோடய பயனியர். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் க்ரீன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது, அதில் எஸ்பெஷலி ஃபார் ஃபர்டிலிட்டி, அதுலேயும் இயற்கை கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது தான் என்னோடய லோகோ. அண்ட் எது பண்ணாலும் எது சம்பாதிச்சாலும் ஒரு 10% என்ன இன்கம் வந்தாலும் அதை வந்து ஒரு சேரிட்டபிளுக்கு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபார்ம் க்ரீன் லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபார் நம்மளோட கலை, உணவு, மருத்துவம், விளையாட்டு பாரம்பரியம் சார்ந்து. இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் ஸ்கூலில் எனக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. என்னை ரொம்ப நல்ல கேர் எடுத்து படிக்க வைக்கிறதுலேருந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் 7th நான் விளையாட வந்துட்டேன். அப்போலேருந்து 3-4 months கேம்ப், இந்தியன் கேம்ப்லாம் அட்டன் பண்ணுவேன். எனக்கு டைமே இருக்காது படிக்கிறது. பட் டீச்சர்ஸ்லாம் நல்லா தனியாக கேர் எடுத்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து என்னை படிக்கவும் வச்சாங்க. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்ல லெவலுக்கு நான் கொண்டாந்தாங்க. நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பேன். நல்லா ஒர்க் பண்ணுவேன். இப்பயும் நான் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். நான் மாஸ்டர்ஸ்லாம் இப்போ விளையாடுறேன் நான். ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ்க்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வாழ்வில் படிப்பும் பெற்றோரும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது குறித்து மாணவியர் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றியிருந்தார். வாருங்கள் அவ்வுரையினை கேட்டு வருவோம். உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான தருணம் இதுதான். ஏன்னா இந்த சமயம் தான் நீங்க நல்லா படிக்க முடியும். உங்களுடைய முதல் குறிக்கோள் என்னன்னா ஸ்டடீஸ். முக்கியமா அதுதான் நான் என்னுடைய பெண்களுக்கும் சொல்லுவேன். என்னுடைய 3 பெண் குழந்தைகள், 2 பேர் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியராகவும் ஆர்கிடெக்டாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து இப்போ தான் படித்து முடித்தாங்க யூஜி. அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, படிப்புக்கு தான் இப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ தான் படிக்க முடியும். அதற்கப்புறம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். குழந்தைகள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, வேலை செய்யணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் படிக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ படிச்சிடணும். அது வந்து ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம், பாட்டாக கூட இருக்கலாம், ஒரு பேஷன் டான்ஸாக இருக்கலாம்,
இல்லை நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், இல்லை நான் வீணை கற்றுக்கணும், இல்லை நான் யோகா கற்றுக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், இல்லை நிறைய மொழிகள் கற்றுக்கணும், இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதையெல்லாம் இந்த சமயம் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போ யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. நீ வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாரித்து கொண்டு வந்து தான் வீட்டை நடத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதே போல் வீட்டு கடன் இருக்குது, வங்கி கடன் இருக்குது, கார் கடன் இருக்குது, இதையெல்லாம் நம்ம தான் அடைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அது அப்பா அம்மாவுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன அவங்க வேலை? படிக்கிறது தான். அந்த படிப்பு இப்போ படிக்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீ நிறைய அச்சீவர்ஸை பார்த்துருப்பீங்க, 30 வயசுக்கு மேலே 10th எழுதி பாஸ் பண்ண பற்றிலாம் சினிமா படம்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே பிஹெச்டி வாங்கினப்ப, நான்லாம் 40 வயசுக்கு மேலே தான் பிஹெச்டி வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் முடிக்க வேண்டிய படிப்பை 10 வருஷம் இழுத்துட்டு போகும். ஏன்னா அவ்வளோ வேலை பலு இருக்கும். அப்போ படிப்புன்றது வந்து அந்தந்த காலகட்டத்தில் நம்ம படிச்சிடணும். ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் காலம் கடந்தும் போய்விடும். அந்த சமயம் அது மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு சிரமமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை சாதித்தவர்களும் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதற்கு 2 மடங்கு இல்லை 10 மடங்கு அதிகமாக நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முதல் குறிக்கோள் படிப்பு தான். அதே போல் நீங்கள் முதல் மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொடுக்க வேண்டியவங்களும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி தான் முதல் முக்கியமான ஒரு விஷயம். குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். எப்படி படிப்பு இந்த காலகட்டத்தில் முக்கியமோ அதே போல் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக நம்மளுடைய தாய் தந்தை நமக்காக தான் வாழறாங்க. அம்மாக்கள் கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசக்கூடிய காலகட்டங்களை நான் இப்போ பார்க்குறேன். எல்லாரும் நான் சொல்லிட மாட்டேன். அந்த காலத்தில் நாங்கள் பயப்படுவோம் அம்மா கிட்ட மரியாதையாக தான் நாங்கள் பேசுவோம், அப்பா கிட்டேயும் அதே மரியாதை இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோபப்படுவது, தாய் தந்தையர் மேல் கோபப்படுவது என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஐயோ அம்மா வச்சே, அம்மா கோச்சிக்குவாங்களோ, அம்மா கோவப்படுவாங்களோ அப்படின்னு பயப்படுவோம். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பயம் பிள்ளைகள் கிட்ட இல்லை. என்ன இல்லாமல் இருக்கிறது? அதற்கு காரணம் அப்பா அம்மாலாம் வந்து பசங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. பயப்படாமல், ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கோவப்படுவதை, அம்மாக்கிடமும் அப்பாவிடமும் கோவப்படுவதை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக அப்படிதான். ஏன்னா அவர்களுடைய உலகமே நீங்கள் தான், குழந்தைங்க தான் அவங்க உலகம். அந்த உலகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன மிஞ்சி பிச்சு போனால் குடும்பம், இல்லை அவங்க வேலை செய்கிற இடம், இல்லைன்னா கொஞ்சம் சொந்தக்காரங்க, இதை தான் அவர்கள் தெரிந்திருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபோனில் எல்லா உலகத்தையே பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்களுக்கு அப்போ கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க, உலகத்தையே நீங்கள் அதில் பார்த்துடுறீங்க. உலகத்தில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. விக்கிபீடியாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர்களுடைய உலகம் நீங்கள் தான். அதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அப்பா கூட சில சமயத்தில் கடினமாக சொல்லுவாங்க, ஆனால் நல்லது தான் சொல்லுவாங்க. அம்மா வந்து சொல்கிற விதம் வேறமாக இருக்கும், அவங்களும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை நம்ம அதை மனதில் வைத்து கொண்டு அந்த குடும்பத்திற்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன். சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா உங்கள் குடும்பம் தான் முதல் சேஃப் ஜோன். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அங்கே தான் முதல்ல போய் சொல்லலாம். திட்டு வாங்கினாலும் சரி, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்கு இந்த பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் தலையை கொடுத்தேன்னு கேட்பாங்க. ஆனாலும் அவர்களிடம்தான், நம் தாயிடம்தான் நிறைய விஷயங்களை நாம் சொல்ல முடியும். திட்டு வாங்கி கொண்டாலும், அவர்கள் நம்மளை கடிந்து கொண்டாலும் அந்த விஷயத்தை அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். அதனால சேஃப் ஜோன்ன்றது அம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்பா அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயம் வீட்டில் நடந்தாலும் சரி, வெளியில் நடந்தாலும் சரி, நமக்குள்ள நடந்தாலும் சரி, நமக்கு எந்த பயமா இருந்தாலும் சரி, எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த கலக்கமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் குறிப்பாக தாய் தந்தையிடம் நீங்கள் அதை சொல்ல வேண்டும். சொன்னாதான் நமக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அதே போல அடுத்த சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லூரியோ பள்ளிக்கூடத்துலையோ இல்லை வேலை செய்யும் இடத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுடைய செகண்ட் சேஃப் ஜோனாக இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய கூட படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக அவர்களுடன் தான் பயணிக்கிறீர்கள். நாங்கள் காலையில் 8 மணிக்கு காலேஜுக்கு வந்தால் 3-4 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பீங்க. அம்மாவுடன் பேசுவதை விட அதிகமாக உங்களுடைய நண்பர்களிடம் பேசுகிறீர்கள். அப்புறம் வீட்டுக்கு போனாலும் விடுறதில்ல, வாட்ஸ்அப்பில் பேசிப்பீங்க. முடிச்சிட்டியா ப்ராஜெக்ட்டு,
இல்லை இந்த சினிமா பார்த்தாச்சா, அந்த சீரியல் பார்த்தாச்சா, அந்த கொரியன் ஹீரோ பார்த்தியா, எல்லாமே முடிஞ்சிட்டா, அதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் பேசிக்கிறீங்க. அடுத்தது சோஷியல் மீடியாவில் பயணிக்கிறீங்க. அதனால் அது வேற, அது தெரியாத உலகம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறீங்க. அப்போ அவங்க தான் உங்களுடைய இரண்டாவது குடும்பம், அவங்க தான் உங்களுடைய செகண்ட் சேஃப் ஜோன். அந்த ஃப்ரெண்ட்ஸை நல்லபடியாக தேர்ந்தெடுங்க. எனக்கெல்லாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பசங்களோட பழகணும், நல்ல பசங்களோட இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்பது தான். அதே தான் இன்றைக்கும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அப்பா அம்மா வந்து அதான் சொல்லுவாங்க, ஐயோ அந்த நல்ல நல்ல நண்பர்களுடன் பழகுங்க, கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை அவாய்ட் பண்ணிடுங்க, அவர்களோட பழகாமல் இருப்பதே நல்லது, அவர்களை தூர வைத்து விடுங்கள் என்று சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த 3 சேஃப் ஜோனை நான் பற்றி படிப்பு, காலேஜு, இந்த அப்பா அம்மா குடும்பம், இந்த நண்பர்களை தாண்டி அடுத்ததாக ஒரு இடம் இருக்குது. அதில் தான் அதிகமாக இன்னைக்கு நண்பர்களிடம் பேசுவது கூட குறைந்து விடுகிறது, அப்பா அம்மாவிடம் பேசுவது கூட அறவே நின்று விடுகிறது. ஆனால் அந்த சோஷியல் மீடியா என்ற சமூக வலைதளங்களில் பயணப்படுவது வந்து அதிகமாக இருக்கிறது. ஒரு எத்தனை லைக் வாங்கணும், யாரோட பழகிறோம், முன்னாடி தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே விடமாட்டோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்டோட யாரோடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், அவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்போ அது சேஃப் ஜோன் கிடையாது. இந்த சோஷியல் மீடியா என்ற இடத்துல உங்களுக்கு சேஃப் ஜோன் இல்லாதனால அதில் ரொம்ப 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 கவனமாக நீங்கள் பயணப்பட வேண்டும். ஏன்னா அதில் வந்து யார் அறிமுகம், நீங்கள் இன்றைக்கி இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறீங்க, அவங்கள தெரியும். ஆனால் பாதி பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் கொடுத்து ஃப்ரெண்டானவங்க முகத்தை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்படி தான் என்னுடைய மகள்கிட்டலாம் சொல்லுவேன், நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவர்களை வீட்டுக்கு கூட்டினுவாங்க. ஏதாவது ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்திலையோ இல்லை வீட்டு நிகழ்ச்சியில நான் அவங்கள பார்க்கணும், எனக்கு ஃபிசிக்கலாக அவர்கள் யார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஏன்னா நேராக பார்க்காம அவங்களோட ஃப்ரெண்டாகவே இருக்காதீங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப அது ஒரு ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஃப்ரெண்ட் என்றால் அவங்க அந்த ஃப்ரெண்டாக உள்ள வந்து உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய என்னைக்கு நீங்கள் வெளில போகிறீங்க, எங்கே நீங்கள், அதெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால் யாரோ அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். நீங்கள்லாம் நல்லா படித்த பசங்க, உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்கிறது. நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்கிறேன். சமீபத்தில் சைனாலேருந்து ஒருத்தவங்க எங்களுக்கு நண்பர்கள் வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அங்கே அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுனா ஃபோன் தானா, ஃபோன் தான் அதிகமான விலையாம். அதுக்கு அவ்வளோ டேக்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோனில் எல்லாரும் அதிக நேரம் பயணிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஃபோனுக்கு அதிக விலை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுங்க, குடும்பத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அதிகமாக பேசுகிறத குறைத்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே ஃபோன் அதிக விலையில் இருக்குது. அப்போ தான் வந்து ப்ரொடக்டிவான வேலை இருக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வார்கள், நிறைய வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்கலன்னா ஃபோன்லேயே இருந்துருவாங்க. அப்படின்றதுனால அதோட விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் ரொம்ப கிஃப்டட் பிளெஸ்டு சில்ட்ரன். ஏன் தெரியுங்களா, உங்களுக்கு நல்ல கல்லூரியில் படிப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை படிக்க வைப்பதற்கு உங்கள் தாய் தந்தையர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் சில கிராமத்தை எல்லாம் நினச்சி பாருங்க, இந்த மாதிரி கல்லூரியெலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு கல்லூரியே இருக்காது. அந்த பெண்கள் படிக்கணும்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க, ஆனால் கல்லூரியோ பள்ளிக்கூடமோ இருக்காது, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். இங்கன்னா உங்களுக்கு பஸ் இல்லைன்னா ஷேர் ஆட்டோ இல்லைன்னா ட்ரெயின் இல்லைன்னா மெட்ரோ, ஏதாவது ஒன்று கிடைக்குது நீங்கள் காலேஜ் போகணும், வேலைக்கு போகணுன்னா. ஆனால் அந்த மாதிரி கிராமங்களில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பஸ் விடுவாங்க, அதுவும் ஒரே ஒரு பஸ்ஸு. அரசு பஸ் வந்தால் பரவாயில்ல, ப்ரைவேட் பஸ்ஸாக வந்தது. தனியார் பஸ்னால் ஒரு பஸ் காலையில் வரும், அந்த பஸ்ஸு அந்த காலையில் ஏறி போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி திரும்பி வருவாங்க. நான் எத்தனையோ கிராமங்களில் போயிருக்கிறேன். அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, அம்மா பசங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்கள நாங்கள் பக்கத்தில் பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய யாராவது ஒரு கல்வி தந்தை ஏதாவது ஒரு கல்லூரியை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அனுப்பணும்னா ஒரு பஸ் தான் இருக்குது. காலையில் பஸ்ஸில் போயிட்டா திரும்பி அந்த பொண்ணு எப்படி வரும்? 2 பஸ்ஸாவது விட சொல்லுங்கன்னு என்ன கேட்பாங்க. அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது, அந்த அளவுக்கு தொடர்பே இருக்காது. அப்போ பாதி பசங்களுடைய படிப்பு நிறுத்தப்படும், அவர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கல்லூரியோ பள்ளிக்கூடமோ பக்கத்தில் இல்லாத போது அங்கே தொழிற்சாலைகள் இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. தொழிற்சாலைகளோ வேலை செய்யும் இடங்களோ இருக்கவே இருக்காது. அதனால கையில் காசே இல்லாமல் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதை நான் பார்ப்பேன். அந்த ஒரே ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, உங்களை நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் படித்து முடிச்சா பக்கத்துலேயும் வேலை கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி வேலை கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
அந்த அந்த கிராமத்து மகளிரை நினைத்து பாருங்கள், அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. நான் போய் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தா தேர் மோர் பொலிட்டிக்கலி அவேர். அதாவது ரூரல் விமன் ஆர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் தென் த அர்பன் விமன். அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா தே லிவ் இன் ரியாலிட்டி. அவங்க அந்த ரியாலிட்டினா அந்த நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறாங்க. படிப்புக்கு கஷ்டம், வேலைக்கு கஷ்டம், பஸ்ஸு போகிறதுக்கு கஷ்டம், வருமானத்துக்கு கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக அவேராக இருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு, நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அண்ணன் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் தாமா வந்து காப்பாத்துச்சுன்னுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் யார் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இடஒதுக்கீடுனால தான், எம்பிசி இருக்கிறதுனால தான் நான் படித்து எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிது. இல்லைனா எனக்கு காலேஜ் இடஒதுக்கீடு எம்பிசி மருத்துவர் ஐயா கொண்டு வந்தது, அதை இருந்ததுனால தான் நான் காலேஜில் எம்பிசியில் கொண்டு வந்தேன், படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டம் இது. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த காலகட்டம். இந்த எக்யூப் யுவர் செல்ஃப், உங்களுக்கு தேவையானதை கற்றுக்கொள்ளுங்கள். எம்பவர்மெண்ட் தானாக வரும். முன்னேற்றம், வளர்ச்சி, மகளிர் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக வரும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே சிறந்த மனிதராக உருவெடுக்க சரிவர விளக்கியதோடு அதனை தெளிவுபடுத்தியும் இருந்தார் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். காரணம், காலம் கடந்த பின் வருந்தி பயனில்லை என்பதால் விழிப்புணர்வுடன் இருப்பதே சிறந்தது. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம்.